பாருங்கள், நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக நல்லா பாருங்கள், கத்திரிக்காய் குழையாமல் ஒரு நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் ஒன்று போடலாங்க. வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் வாங்க. கத்திரிக்காய் 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. இதை ஆட்டி பால் எடுத்துக்கலாங்க. ஒரு 15 பல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது 300 கிராமு தக்காளி, 300 கிராமு வெங்காயம், 75 கிராம் பூண்டுங்க. பூண்டு, தக்காளி, முந்திரி இதை ஆட்டிக்கலாங்க. நைஸாக ஆட்டிக்கலாம். இது 3 வெங்காயத்தை கட் பண்ணிக்கணுங்க. தாளிக்கிறதுக்கு 3 விரல் அளவுக்கு வெந்தயம், 3 விரல் சைஸ் எடுத்தால் போதும். மிளகு, ஜீரகம், கடுகு தாளிப்புக்கு. இது வெந்தயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. வாங்க பார்க்கலாம் தாளிக்கிறது எப்படின்னு. கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி கட் பண்ணியாச்சு. முந்திரி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். இதை ருப்பி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் போட்டு ருப்பி எடுத்துக்கின்னு வச்சுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் வானலி காஞ்சி ஸ்டவ் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் ஒரு 75 கிராம் ஊற்றிருக்கோங்க. சூடு ஏற்ற பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. போட்டுக்கலாங்க. வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகுங்க. பாருங்கள், மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், வதங்கிட்ட பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குக் ஆகணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெட்டாக வதங்கணும். வதங்கணுங்க. ரெட்டாக வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு, தக்காளி ஆட்டி வச்சதை போட்டுக்கலாங்க. இருங்க ஒரு நிமிஷம். பாருங்கள், அப்போயே சொல்ல மறந்துட்டேன். மிளகா பொடி 3 டீஸ்பூனு, அரை டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, முந்திரி, பூண்டு இதை ஊற்றிக்கலாங்க. தக்காளி கட் பண்ணி போட்டால் சாப்பிடும்போது தட்டில் எடுத்து சைடில் வைப்பாங்க. அதுக்கு தான் ஆட்டி போடுறது. நீங்களும் ஆட்டி போடுங்க. வதங்கட்டுங்க பார்க்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். பாருங்கள், இது மாதிரி வதங்கணும். உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். காய் போட்டுக்கலாங்க. காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணி ஒரு 400 கிராம் கத்திரிக்காய் இது வேகட்டுங்க பார்க்கலாம்.
சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி அகலமாக இருந்தால் பாருங்கள், உடையாது எதுவுமே, அப்படியே குக் ஆகும். அந்த மாதிரியே குக் ஆகும். எப்படி போடுறோமோ அப்படியே இருக்கும். வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கட்டிங்களா? இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருக்குங்களா? இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றலாங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாக எடுக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது பண்ணி எடுக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி இது பண்ணிக்கலாம். கெட்டியாக ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கும்போது இது நல்லா கொதிச்சா கெட்டியாகிடுங்க. நல்லா கொதிக்கணும். இதில் பாதி கொதிக்கணும். எண்ணெய் பிரி கொதிச்சாதான் பாருங்கள். அப்புறம் பார்க்கலாம். எண்ணெய் பிரி கொதிக்கிட்டோம், பார்க்கலாங்க. பாருங்கள், 75% குக் ஆச்சு ஆல்மோஸ்ட். பாருங்கள், நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு பெப்பர் போட்டுக்கலாங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னி ரைஸு, ரவா ரொட்டி, அக்கி ரொட்டி, அப்புறம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பொன்னி ரைஸ் வந்து வெள்ளை பொன்னி எல்லாம் ரொம்ப பாஸ்மதி ரைஸ் மாதிரியே இருக்குங்க. அந்த மாதிரி கிடைச்சா வாங்கி, வெள்ளை பொன்னிங்க, அது ஆரணி பக்கம்தான் கிடைக்கும் ஜாஸ்தி வெள்ளை பொன்னி. பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் ரைஸு யூஸ் பண்ணால் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ தான் நீ குழம்பு நம்ம வச்சாலும் ரைஸை பொறுத்து தான் டேஸ்ட்டு. சரிங்களா? கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்களா? இப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக வரும். அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கின்னு, அதாவது கத்திரிக்காய் வந்து குழந்த பிறந்து 9 நாள்லேயே கொடுப்பாங்கங்க. இது சாப்பிட்டா ஈரெல்லாம் எடுக்கும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.